ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான வீட்டிலே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் ஃபஸ்ட் டைமாக வீட்டில் ட்ரை பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பொட்டேட்டோ, வெங்காயம், க்ரீன் சில்லி இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு இதுமாதிரி மசிச்சுட்டேங்க. கூடவே நான் என்ன பண்ணிட்டேன், கேரட்டு, பீன்ஸையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வெஜிடபிள் கட்லான மாதிரி இதையும் கொஞ்சம் போடலாம். போட்டுட்டு இதுமாதிரி மசிச்சு நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சும்மா கடையில் கொடுக்காம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேங்க. ஸோ பொட்டேட்டோன்னும் போது அவங்களுக்கு ஹெல்த்தி தானே, கூடவே இந்த இப்போ காய்கறிகளும் ஹெல்த்தி. ஸோ எல்லா காய்கறியும் இப்படி மசிச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே நான் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டுக்கோங்க, கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் போடுங்க. இதுக்கு என்ன மாவு பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. மைதா போடுறவங்க போடுங்க, எனக்கு மைதா விருப்பம் இல்லை. சரி, அது அன்ஹெல்த்தி சொல்லிட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சமாக ரெட் சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொரியண்டர் பவுடர் கொஞ்சமாக, சீரகத்தூள் கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து கையிலே பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா காரம் உப்புலாம் உங்களுக்கு பரவும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் தாங்க போட்டுக்கிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்கும் வராது. ஸோ அதனால் இது எனக்கு வாட்டப்படலை, அதனால் விஸ்கை வச்சுட்டு நான் கையிலே இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் கொடுக்குற நான் பண்ணுறேன்னு அவன் பண்ணி கொடுத்தான். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணெய் காய வச்சுட்டேன். பேனில் நான் பண்ணேன், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணான்னு கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு பேன்லேயே இது பண்ணி எடுத்து வறுத்து எடுத்தேங்க. வடை மாதிரி தட்டிக்கோங்க போதும். நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதை கையில் எடுத்து வடை மாதிரி தட்டி அந்த பேனில் ஒரு 4-5 போட்டு வறுத்து எடுத்துங்க. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதே என் பையனும் எங்கள் அண்ணன் பையனும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, கேளுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா. காரமாக இதா? காரம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அப்போ கம்மி அது தவிர எல்லாமே காரம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மினாங்க, மற்றபடி எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.